மாண்புமிகு எஸ்பி வேலுமணி அவர்கள் நீங்க பேசு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அண்ணா நேரு பேசினாரு, மனசாட்சியோட பேசணும். உங்களை மாதிரி இத்தனை வாய்ப்புகள் இடையில அவர் கொடுத்தாரான்னு சொல்றேன். நான் அப்ப எதிர்கட்சி கொறடாவா இருந்தா நிறைய பேருக்கு வாய்ப்பு கேட்கறது கடமை கேட்டோம். ஆனால் பாத்தீங்கன்னா அவர் இப்படி திரும்ப கூட மாட்டார், இப்படியே நேராக இருப்பார். எதிர்கட்சி பக்கம் திரும்ப நிறைய பக்கம் டைம்ல சில டைம்ல கொடுத்திருக்கலாம். இதெல்லாம் நடந்ததுதான். இவ்வளவு வாய்ப்பு கொடுத்தாருன்னு நேரம் என்ன சொல்லணும். இப்ப இருக்க சமாளிக்க கொடுத்தாரா? அதெல்லாம் கிடையாது. வேண்டாம், இது கொடுத்து ஏழை எளிய சாமானிய மக்கள் உயர்வரும் உறுப்பினர் எஸ்பி வேலுமணி அவர்கள் நீங்க பேசுங்க. திட்டங்கள் வேண்டாம், விவாதம் வேண்டாம், உட்காருங்க உட்காருங்க. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், விவாதம் வேண்டாம். பல்கலைக்கல்வித்துறையில் மறுமலர்ச்சி உட்காருங்க, வேண்டாம் உட்காருங்க. பல்கலைக்கழகங்கள் பல கண்டு உயர்கல்வித்துறையில் உச்சம் தொட்டு வரலாற்று சாதனைகள் படைத்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும். அம்மா அவர்களின் சிந்தனைக்கு செயல் வடிவம் கொடுக்கும் வகையில் தாலிக்கு தங்கம் மற்றும் உதவித்தொகை, தொட்டில் குழந்தை திட்டம், மழைநீர் சேகரிப்பு திட்டம், மகளிருக்கு உள்ளாட்சிகளில் 50% இடஒதுக்கீடு, மாணாக்கர்களுக்கு காலனி முதல் மடிக்கணினி வரை, விலையில்லாத அரிசி, உலகமே வியக்கும் அம்மா உணவகம், வீடுகளுக்கு 100 யூனிட் மின்சாரம், விசைத்தறிக்கு 750 யூனிட் மின்சாரம், கைத்தறிக்கு 200 யூனிட் மின்சாரம், கிராமப்புற மகளிர் மேம்பட கறவை மாடு, வெள்ளாடுகள், நாட்டுக்கோழி குஞ்சுகள், தமிழகத்தின் ஜீவாதார பிரச்சனையான பொன்னிநிதி காவேரி நடுவர் மன்ற தீர்ப்பு, மத்திய அரசில் வெளியீடு, முல்லை பெரியார் அணையின் நீர்மட்டம் 136 அடியிலிருந்து 142 அடியாக உயர்த்தியது என தமிழகத்தின் உரிமைகளை நிலைநாட்டியும், சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்த என்னை நகராட்சி தலைவர், சட்டமன்ற உறுப்பினர், உள்ளாட்சித்துறை அமைச்சர், பல துறைகளில் அமைச்சராக, அது மட்டுமில்லாமல் கழகத்திலே ஒன்றிய கழக செயலாளர், மாவட்ட கழக செயலாளர், கழக அமைப்பு செயலாளர் என தலைமை பொறுப்புகள் வழங்கிய எங்களது குடும்ப தெய்வம், இந்தியாவின் மாதரசி, இரும்பு மங்கை, தங்கத்தாரையை டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கும் மறைந்தும் மறையாமலும் உலகத் தமிழர்கள் இதயங்களில் வாழும் இருவரும் தெய்வங்கள், துயிலும் திசை நோக்கி வணங்குகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு அம்மா அவர்கள் தன் உயிரை கொடுத்து கொண்டு வந்த பொற்கால தொடராட்சியை, குடிமராமத்து திட்டம், அம்மா மினி கிளினிக், அம்மா இருசக்கர வாகனம், ஒரே ஆண்டில் 11 மருத்துவக் கல்லூரிகள், மருத்துவம் பயில மாணாக்கர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு, 2 முறை வேளாண் கடன் தள்ளுபடி என வரலாற்று சாதனைகள் திட்டங்கள் வழங்கியது அதிமுகவுடைய அம்மாவுடைய அரசு. அந்த அரசை வழிநடத்திய முன்னாள் முதலமைச்சர், கழக பொதுச்செயலர் மாண்புமிகு எடப்பாடி அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து, தமிழகத்தில் பொறுப்பேற்றுள்ள புதிய அரசின் முதலமைச்சர், அம்மா உணவு உட்பட அம்மா கொண்டு வந்த திட்டங்களை எல்லாம் மீண்டும் தொடர் திட்டங்களாக அறிவித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர், போற்றுதலுக்குரிய சி. ஜோசப் விஜய் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து